ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அந்த டாபிக் சொல்லவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் நான் ஒரு ஸ்டோரியாக சொல்லிடுறேன். பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சாம். அதாவது நம்ம நாட்டில் எந்த மாநிலத்தில் லஞ்ச ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது அங்கே ஒரு கதை சொல்லப்பட்டதான். அந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு தமிழக சட்டசபை உறுப்பினர் ஆந்திராவுக்கு போகிறாரு. ஆந்திராவில் ஒரு ரொம்ப முக்கியமான மந்திரி ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அந்த மந்திரி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே கேட்டுக்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த தமிழக சட்டசபை உறுப்பினரும் அவங்க வீட்டுக்கு போகிறாராம். அங்கே போனவருக்கு ஒரே வியப்பு, ஆச்சரியம். அடேங்கப்பா, இது என்ன இந்திரனோட அரண்மனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களாம் அந்த வீட்டை. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ நேர்த்தியாகவும் அந்த வீடு கட்டப்பட்டிருந்துச்சு. பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பணத்தை தண்ணியாக செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டியிருந்தாங்க. அந்த ஆந்திர அமைச்சர்கிட்ட நம்ம ஆள் கேட்குறாரு, ஆமாம் இதை கட்டுறதுக்கு இவ்வளோ பணம் எப்படி சம்பாதிச்சிங்க, ரொம்ப செலவாயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரா, உண்மையாகவே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களா, இல்லை ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை உண்மையாகவே நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்குறேன். ஏன்னா இப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பணம் செலவழிஞ்சிருக்கும். அந்த பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுக்கான பதில் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த தமிழக சட்டசபை உறுப்பினரை காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கார் நிற்கிது. 2 பேருமே காரை விட்டு இறங்கி நிற்கிறாங்க. அப்போது அந்த ஆந்திர அமைச்சர் தூரத்தில் கையை காமிச்சு, அதோ அங்கே என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பாலம் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தெரியுது அப்படின்னு நம்மால் சொல்கிறாரு. அந்த பாலத்தை கட்டி முடித்தோடனே அதோட மொத்த பணத்தில் பாதி பணம் எனக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த பணம் தான் இப்போது நான் கட்டியிருக்க வீடு அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு தமிழக சட்டசபை உறுப்பினர் என்ன சொல்கிறாரு, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது நடந்து ஒரு 4 to 5 years ஆனதுக்கப்புறம் அந்த மந்திரியோட கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அவரும் பதவி இழந்துட்டார். அப்போது ஒரு நாள் திடீர்னு அவருக்கு தன்னோட நண்பர் இருக்கார்ல, தமிழக எம்எல்ஏ, அவரோட ஞாபகம் வருது. ஸோ அவரை நம்ம போய் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வராங்க. முன்னாடி அவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தார். இப்போ அவர் அமைச்சராக இருக்கார். அந்த மாஜி மந்திரி ஆந்திராக்காரர் இருக்காங்கல்ல, அவரை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மாஜி மந்திரிக்கு தலையே சுற்றிடுச்சு. ஏன்னா அவரோட வீட்டை பார்த்து அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. அடேங்கப்பா, என்னடா இது, இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. உடனே அவர் தன்னோட தமிழக நண்பர்கிட்ட கேட்குறாங்க, எப்படிப்பா இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது கட்டுறதுக்கும் நிறைய செலவாயிருக்குமே, அந்த பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மந்திரி சொன்னது போலயே இவரும் பதில் சொல்கிறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு பதில் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் தன்னோட காரில் அவர் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கார் ஒரு இடத்துல நிற்கிது. அப்போது அந்த தமிழக மந்திரி கீழே இறங்குறாங்க. அவர் இறங்குனதுக்கப்புறம் அந்த மாஜி மந்திரியும் கீழே இறங்குறாங்க. அதோ தூரத்தில் பாருங்கள் ஒரு பாலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மாஜி மந்திரிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் கையை காட்டுறான், ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே, ஏதாவது ஆயிடுச்சா நம்ம தோழருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அங்கே பாலமே இல்லையே அப்படின்றாங்க. இருக்காது, ஏன்னா அந்த பாலம் கட்டுற காசை எடுத்து தான், அந்த பாலம் கட்டுற மொத்த நிதியை எடுத்து தான் இப்போ நான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க கில்லாடிக்கே கில்லாடின்னு சொல்கிறத விட கில்லாடிக்கு கில்லாடியாக இருக்கலாம், ஆனால் கில்லாடிக்கே கேடின்னு சொல்கிற நம்ம ஆளுங்க. அது என்ன மக்களுக்கு தெரியவா போகுது, அங்கே வந்து பாலம் வந்து கட்டுறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியவா போகுது? கண்டிப்பாக இல்லை. பாலமாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், நமக்கு என்ன தெரியவா போகுது? இந்த மாதிரி ஏர்போர்ட் மாதிரி ப்ராப்ளமில் அது 1 year நடந்துகிட்டு இருந்திருக்கலாம், அந்த இஷ்யூ போயிட்டு இருந்திருக்கலாம், 2 years போயிட்டு இருந்திருக்கலாம், எத்தனை வருஷமும் சரி, அது வந்து மக்களுக்கு தெரியாத அளவுக்கு கண்டிப்பாக அதை மூடி மறைக்க தான் பார்த்துருப்பாங்க. அப்புறம் யாராவது ஒரு செலிப்ரிட்டி, மக்கள் மேலே அக்கறை இருக்க ஒருத்தர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசும்போது தான் பரவலாக மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிய வருது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.